இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு குற்ற வகையை ரொம்ப டீப்பா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கும் ஒரு குற்ற வகையை பத்தி பார்க்க போறோம். பெருநகரங்களில் நடக்கும் குற்றங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பேனலிஸ்ட நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மிஸ்டர் சாரநாத், அட்வொகேட். மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜ், ரிட்டையர்ட் எஸ்பி. இந்த பெருநகரங்கள் தொடர்பான குற்றங்கள் பற்றிய ஆய்வில் ஈடுபட்டவர், அறிக்கைகளை சமர்ப்பித்தவர். மிஸ் அனு, ஃபேமிலி கவுன்சிலர். மிஸ்டர் கருணாநிதி, ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். 10 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை பெருக்கம் இருந்தா அத மாநகரம்னு சொல்றாங்க. இந்தியால மட்டும் 2011 53 மாநகரங்கள் இது மாதிரி இருக்கு. குற்ற எண்ணிக்கைகளும் இந்த மாநகரங்கள்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதிகமாயிட்டே இருக்கு. இது மக்கள் தொகை பெருக்கத்தோட தொடர்புடையதா இருக்கு, தொழில்நுட்ப வளர்ச்சியோட தொடர்புடையதா இருக்கு. இது மாதிரி பல காரணிகள் இதன் பின்னால இருக்கு. இந்த மாநகரங்களில் நடக்கக்கூடிய குற்றங்கள் சில சமயம் சீரியஸாக உற்று நோக்கப்படுகிறது. காரணம், பிற கிராமங்களிலும் பிற நகரங்களிலும் இந்த மாநகர குற்றங்கள் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. குற்றவாளிகளுக்கு இது போன்ற குற்றங்களை நடத்தலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக திகழ்ந்து விடுகிறது. இந்த குற்றங்கள் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில விரிவா பேச போறோம். பெருநகரங்களில் நடக்கக்கூடிய குற்றங்கள் பற்றி மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு? சின்ன வயசுல 21 வயது முதல் கொண்டு 40 வயதிற்குள்ளான திருடர்கள் கொள்ளைகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய மாவட்டமாக நம்முடைய கடலூர் மாவட்டம் மாறி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் திருடு, வழிப்பறி, கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கிறது பொதுமக்கள் மனசுல ஒரு பீதியையும் கவலையும் உருவாக்கிட்டு இருக்குது. சிட்டி சுற்றுப்புற இடத்துல மெயினான ஜங்ஷன்ல நடக்குது. வட மாநிலத்திலிருந்து இளைஞரை கொண்டு வந்து கொத்தடிமையா இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு 200 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா கொடுத்து வேலையை வாங்குறாங்க. அந்த கொடுமைலாம் தவறுகள் செய்ய அதிகம் ஆயிடுச்சுல போது காரணமே அதுதான் மெயின் காரணம். இந்த வேலைக்கு ஏஜென்ட்டுங்க ஒவ்வொருத்தரும் இட்டுன்னு வரவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கேரண்டி, எப்படி உள்ள நுழையிறாங்க. பட்ட பகலிலே திட்டமிட்டும் திட்டமிடாமலும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெறி செயலாக நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸ் வேலை செய்யுது, போலீஸ் பார்த்து நல்லா சிவியரா ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க. பட் அது மிஸ்யூஸ் பண்ணதா நிறைய சான்ஸ் பாக்குறாங்க. ஒரு பெருநகரம் அல்லது மாநகரம் உருவாவதற்கான காரணிகள் என்ன, எப்படி உருவாகும்? நம்முடைய பேனலிஸ்ட் ஒவ்வொருத்தரா நான் கேட்கிறேன். ஒரு கிராமத்திலிருந்து நகரமயமாக்கல் என்பது எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது? ஏதாவது படிச்சுட்டு பிள்ளை வேலைக்கு போகணும்னு நினைக்கிற பெற்றோர் தான் அதிகம். நம்ம கிட்ட இருந்து விவசாயத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு யாருமே இப்ப சொல்றது இல்லை. அதனால ஆட்டோமேட்டிக்கா படிச்சு முடிச்ச உடனே வெளியே போறான். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வெளிநாட்டுக்கு போறான். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சொந்த தொழிலை தாழ்வா நினைக்கிறதுனால என்னோட ஒரு நவீனமயமான ஒரு தொழிலை, ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி மக்கள் நகர்வுறாங்க. அதுதான் நகர்மயமாக்கல் சொல்லலாமா? ஆமா. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இயந்திரமயமாகுது, வாழ்க்கை இயந்திரமயமாவது, தொழில்கள் இயந்திரமயமாவது. அப்போ அந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய இயந்திரங்களை வைத்து ஒரு தொழிற்சாலை உண்டாக்கும் போது அவர்களுக்கு மக்கள் நெருக்கடி தேவைப்படுது, ஹியூமன் பவர் தேவைப்படுது. அந்த மேன் போர்ஸ்க்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மக்களை ஒரு ஜன நெருக்கடியான இடத்துல, அதாவது சென்னை அல்லது பெருநகரங்களை சுற்றி இருக்கிற இடங்கள்ல தொழிற்சாலைகளை அமைக்கிறாங்க. அப்ப அமைக்கும் போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதாவது உடல் உழைப்பு செய்வதற்கான ஆட்கள் தேவைன்றப்போ அந்த மக்களுடைய இடமாற்றம் அதிகமா நடக்குது. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, விவசாயம் ஒரு நலிவடைந்த தொழிலாக மாறுவதற்கும் தொழில்கள் இயந்திரமயமாவதற்கும் நேரடியான தொடர்பை நீங்க அப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. கிராமங்கள் அழிக்கப்பட்டாலும் ஒரு பெருநகரங்கள் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அங்க மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு செழுமையான ஒரு வாழ்வாதாரமாகத்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது, சிட்டில என்ன மாதிரியான அட்ராக்ஷன்லாம் இருக்கு? ஒரு ஃப்ரீடம் நான் பாக்குறேன், சுதந்திரமா உழவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். கிராமங்கள்ல அது கிடைக்கிறது இல்ல. வேற என்ன மாதிரியான அட்ராக்ஷன்லாம் சிட்டில இருக்கு? கிராமங்கள்ல இருந்து நம்மள ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் எங்க அதிகமா? வேலை வாய்ப்பு சிட்டி சைட்ல அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா கூட அதிகமா நம்ம சம்பாதிக்கலாம். அந்த அட்ராக்ஷன் எல்லாரோடைய இதுல இருக்கு. அதாவது ஒரு யங்ஸ்டர்ல இருந்து ஒரு பெரியவங்க வர அவங்க யோசிக்கிற இதுதான். கிராமத்துல விவசாயம் பண்றது இல்ல வேற ஏதாவது வேலை செய்ய, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேர்வை சிந்தி உழைச்சா கூட நம்ம அவ்வளவு கூலி வாங்குறது இல்ல. அதே வேலையை சிட்டில நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு போதுமானதை விட அதிகமா சம்பாதிக்கலாம்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதே மாதிரி கம்பெனிஸ் அப்படிலாம் சொல்லி பார்த்தோம்னா சிட்டி சைடு தான் ஜாஸ்தி. அவங்களுடைய வேலை வாய்ப்பு கொடுக்கிற ஃபாரின் கம்பெனியாலும் சரி, நம்ம இந்தியன் கம்பெனி எல்லாமே சிட்டி சைட்ல நிறைய இருக்கிறனால மக்களுடைய அட்ராக்ஷன் இந்த வேலை வாய்ப்பை தேடி கிராமத்துல இருந்து அவங்க வேலை வாய்ப்புகள் அதிகமா சிட்டில இருக்கு. அது மட்டும் தான் ஒரு பிரதான அட்ராக்ஷனாக இருக்கு அப்படிங்கிறீங்க. வேற என்ன மாதிரியான அட்ராக்ஷன்லாம் சிட்டில இருக்கு மிஸ்டர் கருணாநிதி? அதேதான் மெயினா
அங்க கிராமத்துல எல்லா வசதியும் கிடைக்காது. படிக்கிறதுல இருந்து மற்ற நாகரிகமான பழக்க வழக்கங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் மருத்துவமனை இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து சிட்டில தான் அவங்க நல்லா இருக்கு. அதனால இங்க வந்து கெட்டும் பட்டணம் சேருன்னு கிராமங்களை பத்தி அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதனால ஒரு அட்ராக்ஷன் டெய்லி பாக்குறாங்க, அந்த மீடியால பேப்பர்ஸ்ல வர்றதெல்லாம் பாக்குறாங்க. சென்னைக்கு போனா அதுவும் முக்கியமா சொல்ல போனா இந்த திரைப்படத்துறைங்கிறது அது ஒரு பெரிய அட்ராக்ஷன். மீடியா ஒரு பெரிய அட்ராக்ஷன். ஆமா, மீடியா ஒரு பெரிய அட்ராக்ஷன். அதனால அங்கிருந்து இங்க வந்தாங்கன்னா எப்படியா ஒரு தங்கிக்கலாம். வந்து மற்றவங்களுக்கு நாம கஷ்டப்பட்டா கூட மற்றவங்களுக்கு தெரியாது. இப்ப இங்க வந்து இங்க உள்ள பாப்புலேஷன்ல இங்க உள்ள நெருக்கடியில தங்களை மறைந்து கொண்டு கூட எங்கேயோ ஒரு பகுதியில 3வது மனுஷால் மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை செஞ்சாலும் ஒரு யாருக்கும் தெரிய போறதில்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. யாரும் பார்த்து ஏன் இந்த வேலையை செய்யறேன்னு சொல்ல போறது. ஆனா கிராமத்துல அப்படி கிடையாது. ஒரு வேலையை செய்யறதே கௌரவ குறைவா நினைப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா இவ்வளவு மாதிரி இருந்துகிட்டு இந்த வேலையை செய்யறேன். ஆனா இங்க அதே ஆள் இங்க வந்து அந்த கஷ்டமான வேலையை செஞ்சாங்கன்னா யாரும் அவரை குறை சொல்ல போறதில்லை. மருத்துவமனைகள் ஒரு பல் மருத்துவர்னா இந்த பல் மருத்துவர்கிட்ட போலாமா, அந்த பல் மருத்துவர்கிட்ட போலாமா, யார் போனா எப்படி சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்றது தே ஹேவ் சாய்ஸஸ். ஆனா இப்போ ஒரு கிராமங்கள்ல இருக்கிறவங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ ஒரு அரசு மருத்துவமனையில மிக மோசமான சிகிச்சை கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் வேற வழியே கிடையாது, அவங்க மீண்டும் அந்த அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அங்க வந்து பல்வேறு வகையான வாய்ப்புகள் அங்க இல்லாத சூழல் ஏற்படுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நாகரிகமான ஒரு வாழ்வியல் சூழலை எதிர்நோக்குகிற மக்கள் வந்து இயல்பா நகரங்களை நோக்கி வராரு. மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜ் கிட்ட நான் கேட்கணும். மகாத்மா காந்தி சொன்னாரு, இந்தியாவினுடைய சோல் இதயம் என்பது கிராமப்புறங்கள்ல இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனா இப்போ இந்தியால 53 பெருநகரங்கள் இருக்கு. இந்த 53 பெருநகரங்களுமே இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தங்களால் என்ற பெரிய பங்கை ஆற்றி வருகிறது கிராமங்களை ஒப்பிடும் போது. அப்போ உண்மையில் நகரமயமாக்கல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தானே? அப்படி சொல்ல முடியாது. இப்போ இடையில வந்து உலகம் பூராவுமே பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவே பாதிக்கப்பட்டது 2008. ஆனா இந்தியா ஏன் பாதிக்கப்படல? இந்தியாவில் இன்னும் விவசாயம்ங்கிறது இன்னும் ஆணித்தரமா உட்கார்ந்துகிட்டு இருக்குது, போகல. கிராமத்தில் உள்ள மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. அது வந்து நம்ம இந்தியாவை ரொம்ப பாதிக்கவே இல்லை. அப்ப இன்னும் அதை ஊக்குவித்தால் இந்தியா மிகப்பெரிய எக்கனாமிக்கலி இதெல்லாம் பவர்ஃபுல் நாடா வரும். அதை தான் ஊக்குவிக்கணும். சிட்டிக்கு வர்றதை ஊக்குவிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்தந்த வில்லேஜ் லெவல்லையே அங்க உள்ள ப்ரொடக்ஷன், அங்க உள்ள எக்கானமி இவைகள் மேம்பட்டால் ஒழிய ஒரு நாடு வந்து மேம்பாடெல்லாம் ஆகவே முடியாது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படிங்கறது தான் பேக் போன். இதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க தண்ணியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் அரிசி விளைவிக்கிறானா, கோதுமை விளைவிக்கிறானா, பல வகைகளா, கேட்டுலா எதுனாலும் வச்சு அவன் செல்ஃப் கண்டென்டா இருப்பாங்க. எஜுகேஷன்லாம் அங்க கொண்டு போயிடலாம். அங்க படிச்சுட்டு நல்லா இருந்தா கூட அங்கங்க உள்ள எக்கானமி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அவன் கொடுக்க வேண்டிய நம்ம தண்ணி மட்டும்தான். எல்லா பல வகைகள், எல்லா கேட்டில், இந்தியாவே வந்து ஃபிஷ் ரிச், கவு ரிச் இந்தியாங்கிறது தான் 60s வந்து உலகத்தில் உள்ள ரெக்கார்டு. எல்லாமே நம்மளால பண்ண முடியும். தண்ணியை கொடுத்தீங்கன்னா அவ குளத்திலேயே உங்களுக்கு மீன் வந்துடும். ஆக ஃபுட்டுக்கு நோ ப்ராப்ளம். ஆக புரோட்டீன் ரிச் ஃபுட் இவன் சாப்பிட்டானாலே மூளை விருத்தி அடைஞ்சிரும். ஒட்டுமொத்த இந்தியா மேல வரும். சிட்டிக்கு வந்தாச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாலாம் மேல வராது. சிட்டி வேணா இம்ப்ரூவ் ஆகும், கிரைம் இம்ப்ரூவ் ஆகும், இந்தியா முன்னேறாது. மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜ் சொன்ன மாதிரி கிராமங்கள் நகரமாக மாற மாற குற்றங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கிரைம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒட்டுமொத்த இந்தியாவையும் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மகாநகரங்கள், பெரிய நகரங்கள் அப்படின்னு கருதப்படக்கூடிய நகரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் உள்ள பெருநகரங்கள் சென்னை, மதுரை, கோவை. தமிழ்நாட்டினுடைய பெருநகரங்கள் அப்படின்னு பார்த்தா சென்னை, மதுரை, கோவை அப்படின்னு நமக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பேனலிஸ்ட் சொல்ல போறாங்க, வாட் இஸ் சென்னை? மிஸ்டர் சார்நாத். இல்ல, சென்னை வந்து தமிழகத்தினுடைய தலைநகரம் என்பது என்னன்னு சொன்னா, அரசியல், சமூகம், நீதி, சட்டம் இப்படி எல்லா விஷயமான மையங்களும் ஒரு குறிப்பிட்ட தலைநகரத்தை நோக்கியே வந்து மையம் கொண்டிருக்கிறதால மிக அடிப்படையில் வந்து கிராமங்களில் இருந்து வெளியிலிருந்து வருகிறவர்கள் அந்த தலைநகரத்தை நோக்கி வர வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் வந்து இருக்கு. இப்போ இந்த டவுன் பிளானிங்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு சில மைய அதிகாரங்களை வந்து மற்ற நகரங்களையும் பிரித்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா தமிழகத்துல வந்து அது இதுவரைக்கும் வந்து எந்த வகையிலையும் செயல்படுத்தப்படவில்லை. ஒரு சில ஆட்சியாளர்கள் வந்து அதற்கான முயற்சியை செஞ்சாங்க. ஆனா வந்து அது அப்படியே நடுவில் விட்டுட்டாங்க. அப்படி விட்டதுடைய பயன் என்னன்னு சொன்னா, மிக அதிகமாக ஜன நெருக்கடி மிக்க ஒரு
மாவட்டமாக சென்னை மாநகரம் வந்து அதிகாரம் குவிக்கப்பட்ட ஒரு இடமா நம்ம சென்னை பாக்குறோம். அதனால பல வாய்ப்புகள் இங்கே பெரிய கிடக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மிஸ் அனு, நீங்க சொல்லணும், இப்ப மதுரை, கோவை இந்த நகரங்களை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்ப மதுரை என்பது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல அதிகமா இருக்குமா, அல்லது வேறு மாதிரியான தொழில்கள் ரிச்சான ஒரு பிளேஸா இருக்குமா? கோவை இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கிறதாக நம்ம உணர்றோம். இப்ப ஃபேமிலி ரிலேட்டடாக மதுரையும் கோவையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? தமிழ் கலாச்சாரங்கிறது வந்து முதல்ல வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது மதுரை தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. இப்ப நம்ம சென்னை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராமம் எங்க இருக்குன்னு ஒரு தேடக்கூடிய இடமா இருக்கும். ஆனா மதுரை எப்படி இருக்குன்னா என்னுடைய கிராமத்துக்கு போறேன், நான் வேலை தேடி அந்த இடத்துக்கு போறேன். சோ ஒரு ரெண்டு சார்ந்த இடமா வந்து ஒரு மதுரையும் கோவையும் இருக்கு. இப்போ மதுரை கோவையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியோட வந்து நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான, அதாவது ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே வந்து அங்க கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சோ மதுரை கோவை அந்த ரெண்டு இடத்துலயும் வந்து இம்போர்ட்டும் அதிகமா இருக்கு, எக்ஸ்போர்ட்டும் ஜாஸ்தியாவே இருக்குது. கோவையில வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அது ஃபுல்லா வந்து நம்ம வேர்ல்ட் லெவல்ல எங்க வந்து பண்ணாலும், கோயம்புத்தூர்ல இது பண்ணிட்டு வந்திருக்கோம், கோயம்புத்தூர்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மக்களுடைய தேவைகளும் அந்த இடத்துல வந்து பூர்த்தியாகப்படுது. இப்ப கோவை பீயிங் an இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஒரு தொழில் நகரமா இருக்கிறதுனால அங்க தொழில் சார்ந்த குற்றங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மதுரை பல கிராமப்புறங்களை உள்ளடக்கிய ஒரு நகரம், மேலும் கலாச்சார ஒரு பூமியாகவும் இருக்கு. இப்ப அங்க குற்றங்கள் என்பது வேறு விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனிதர்கள் சார்ந்த குற்றங்களாக இருக்கும், சாதி ஆதிக்கம் சார்ந்த குற்றங்களாக இருக்கும். இதை எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கணும்? அதெல்லாம் அங்க நடக்கிற குற்றங்கள்லாம் பெரும்பாலும் வயலன்ஸ் கிரைம் தான் இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து இந்த நிலத்தகராறு அந்த மாதிரி குற்றங்கள் தான் நடக்கும், சொத்து தகராறு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர்ல எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல போட்டி காரணமாக யூனியன்ஸ் ப்ராப்ளங்கள் அந்த மாதிரி வர்ற குற்றங்கள் நிறைய இருக்கும். திருட்டு குற்றம், இந்த தெஃப்ட் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கம்பேர்ட் டு சென்னை கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். பொதுவா நகரங்கள்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, மற்ற நகரங்களை விட கோயம்புத்தூர் மதுரையில விட சென்னையில வந்து நிறைய பிகாஸ் ஆஃப் கிரௌட், நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால இங்க வந்து தங்களை மறைத்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வந்து இங்க மிங்கிள் ஆயிடலாம், இங்க உள்ள பாப்புலேஷன்ல மிங்கிள் ஆயிடலாம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்தாங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்கு யாரும் கிடையாது. இங்க தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்கு சென்னை போன்ற பெருநகரங்கள் உதவியா இருக்கு. ஏன்னா இதுல மக்கள் தொகை அதிகமா இருக்கு, வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதாவது அவர் சொன்னதுல ஒரு சரியான விஷயம் என்னன்னா, இப்ப சென்னைக்கும் மதுரை கோவைக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா, சென்னை மதுரை கோவை வந்து இன்னும் வந்து அந்த மண்ணை வந்து அவங்க அந்த நிலப்பிரபுத்துவ சமூக அந்த கட்டமைப்பை மாறாத பெருநகரங்கள். அதாவது அவ பெருநகரங்கள்னு நம்ம சொன்னாலும் அந்த மதுரையை சேர்ந்தவர்களே பெரும்பான்மையாக, அதாவது அந்த மதுரை நகரத்தினுடைய வளர்ச்சியை சுத்தி அந்த புறநகரங்கள் எல்லாம் வளர வளர அந்த மதுரையை சேர்ந்தவர்களே அந்த நகரத்தை பெருநகரமாக மாற்றுகிறார்கள், வெளியிலிருந்து வருகிறவர்களுடைய எண்ணிக்கையை விட. அப்படித்தான் கோவையும். ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னையே பூர்வீகமாக கொண்டவர்கள், நாங்கள் இந்த மண்ணையே சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள் மிக 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 சொற்பமாக இருப்பார்கள். அப்ப வந்து ஆனால் அந்த மிங்கிலிங்ன்றது என்னன்னா, ஏன் இன்னொருத்தர் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னா, சென்னை முழுமையாகவே மற்ற இடங்களிலிருந்து வந்தவர்கள் குடியேறிய இடம்ன்றதால மிக அடிப்படையில் இந்த சாதி, அந்த மண் சார்ந்த பிரச்சனைகள், மதம், இப்படிப்பட்ட எந்த விதமான சாயமும் ரொம்ப இயல்பா பூச முடியாது. அப்படி பூச முடியாத ஒரு கால இடத்துல வந்து இன்னொருவருடைய பணிகளில் போய் மூக்க நுழைக்கிற வேலை, அவர்களை பற்றி தெரிந்து கொள்கிற அவசியங்கள் இல்லாமல் அவரவர் கடமையை நோக்கி செய்கிற ஒரு சூழல் சென்னையில் அதிகமா இருக்கு. இங்க குழு மனப்பான்மை அதிகமா இல்ல அப்படிங்கிறீங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல. மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜ், நான் உங்ககிட்ட கேட்கணும், இப்ப சென்னை போன்ற பெருநகரத்தை இந்தியால குற்றவியல் அடிப்படையில வேற எந்த மாநகரத்தோட ஒப்பிடுவீங்க? அதாவது சென்னை, கல்கத்தா, டெல்லி, பாம்பே, இந்த 4 பெருநகர்லயும் உள்ள ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நான் சப்மிட் பண்ணிக்கிறேன் ரிப்போர்ட்டை. அது இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து ரொம்ப லோ கிரைம் ரேட், டெல்லி ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து பேசிக்ஸ் நமக்கு. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க சொல்ற மாதிரியே எல்லா மக்களும் வர்றாங்க. அதுவும் தெலுங்கு பீப்புள்லாம் இங்க ரொம்ப அதிகம். இப்போ பீகார்ல இருந்து, யூபியில இருந்து, மத்திய பிரதேசல இருந்தெல்லாம் இன்ஃபிளக்ஸ் ரொம்ப அதிகம், ஒர்க்கர்ஸ் அந்த ஃபோர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். அதுல இங்க கிரைம் ரேட் கூடுறதுக்கும் சான்சஸ் ஆர் மோர். சென்னையும் கல்கத்தா கிரைமையும் ரொம்ப கம்பேர் பண்ணி நம்ம ஒற்றுமை பார்க்க முடியாது. சென்னையும் டெல்லியும் பார்க்க முடியாது, சென்னையும் பாம்பேயும் பார்க்க முடியாது. ஒன்னொன்னு ஒவ்வொரு டைப்ல இருக்குது கிரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பெருநகரங்களில் நடக்கும் குற்றங்களின் அடுத்த புள்ளி விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2009 முதல் 2013 வரை பெருநகரங்களில் நடந்த குற்றங்களின் எண்ணிக்கை 2009
3,43,749 2010 3,68,883 2011 4,75,369 2012 4,73,922 2013 5,56,024. இல்ல மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜ் கிட்ட இருந்து நான் இதை ஆரம்பிக்கிறேன். இந்த எண்ணிக்கையினுடைய அதிகரிப்பை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ இதுக்கு ஒரு காரணங்களை நம்ம சொல்லலாம். மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாயிருச்சு நகரங்கள்ல அப்படிங்கறது ஒண்ணு சொல்லலாம். இன்னொன்னு தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி குற்றங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? குற்றங்கள் அதிகமாகிறது இயற்கை. மக்கள் தொகை கூடும்போது அது இயற்கை. குற்றங்கள் கூடுறது இயற்கை. இதுல உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ் எப்போதுமே குற்றங்கள் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். பிளஸ் இப்போ சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாயிட்டே போகுது. இப்ப ரெண்டு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பாக்குறது. அப்புறம் மற்ற அஃபென்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் செய்யும். பாப்புலேஷன் தகுந்த மாதிரி இந்த ரெண்டும் அதிகமாகவே கூடும். ஆக மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் பெண்களுடைய பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்க? இந்த பெருநகரங்கள்ல அதாவது இந்த வேலை வாய்ப்பு, ஜன நெருக்கடி இது மட்டும் காரணம் இல்லை. பெருநகரில் நடந்த குற்றங்கள் நம்ம பாக்குறோம். ஆனா பெருநகரங்களில் நடந்த குற்றங்கள்ல பெருநகரத்தில் வாழ்கிறவர்கள் அந்த குற்றத்தில் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா மிக அதிகமாக வெளியிலிருந்து பெருநகரங்களில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் எப்பயுமே அதிகம். அப்படி பார்த்தோம்னா அந்த குற்றங்கள் மிக அதிகமாகவே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்படுகிற பொருளாதார அபரீதமான வளர்ச்சி, தொழில்கள் பெருக்கம். அப்ப இயல்பாவே சென்னை போன்ற பெருநகரங்கள்ல சுற்றி இருக்கிற இடங்கள்ல புறநகரங்கள்ல தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் போது நிலம் தொண்டுடைய விலை மிக திடீர்னு அது ஏற்றம் பெறுது. இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்பொழுது அதனால ஏற்படுகிறது விரோதங்கள். சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டுமே அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட மற்ற இடங்களில் இருந்து சென்னையில குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவர்களும் மிக அதிகமாக இருக்கு. சென்னை என்பதே பலதரப்பட்ட மக்களுடைய ஒரு கூட்டு சேர்க்கை. அப்போ இதுல எங்க கூட்டம் கூடுதோ அங்க அஃபென்ஸ் நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். இப்ப அந்த மாதிரி தான் இப்ப எல்லாரும் பெயர்ந்து தங்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கும்போது ஆல் டைப் ஆஃப் அஃபென்ஸ். சானு நீங்க சொல்லணும், இப்போ குடும்பங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இப்போ 2009 ஒப்பிடும்போது நிச்சயமாக 2013 குடும்பங்கள்ல அந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ குழந்தைகள் ஒரு 2-3 ஜெனரேஷன் அதிகமாகவே தன்னுடைய அப்பாவோட அந்த கேப்ங்கிறது அதிகமா இருக்கு, ஜெனரேஷன் கேப். இப்போ குடும்பங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இப்போ 2009 இருந்து 2013 நம்ம கம்பேர் பண்ணும்போது மனிதனோட தேவைகள் ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு. எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சு எந்த மனுஷனும் வாழல. நாளைக்கு எனக்கு இது வேணும், அடுத்த நாள் இது வேணும், அதுக்கு அடுத்த நாள் இது வேணும். ஒரு நாள் அவனோட தேவைக்காக தான் தேவையை நோக்கி தான் மனுஷன் ஓடிட்டு இருக்கான். சோ அவங்க தேவைகள் நோக்கி ஓட 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 பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா மேல உள்ள அன்பு பாசம் ரொம்ப இதாயிட்டே வருது. அதனால அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதனால அவங்க ஃப்ரீ டைம்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது செல்போனு, இன்டர்நெட் சென்டர், ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றதுனாலதான் குற்றங்கள் அதிகமாகுது. எங்களுடைய ஆபீஸ்ல நாங்களே பார்த்த ஒரு கேஸ் இப்ப சொல்றேன். 7 வயசு பையன், அப்பா அம்மா, ஒரே பையன் வீட்டுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே காலையில வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் வராங்க. இந்த பையன் காலையில 8 மணிக்கு அவனே கிளம்பி ஸ்கூல் போய்க்கிறான். அவங்க அம்மா சாப்பாடு எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வர்றான், அவனே பக்கத்து வீட்டுல சாவி வாங்கி வீட்டை திறந்து வீட்லயே உட்காந்துருக்கான். இவனுக்கு என்ன சரி அம்மா போறாங்க வராங்க இப்படியே இருந்திருக்கவங்க பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏஜ் என்னன்னா above 18. சோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க அவன்கிட்ட பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க, அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க. சாக்லேட் வாங்கி கொடுத்தா சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க. சோ அந்த பையன் என்ன செல்போன்ல ரொம்ப யூஸ் பண்றான். சோ உங்க அம்மா அப்பா என்னடா அந்த பையன் எப்பமா தான் செல்போன் இருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல டாடி, ஒன்னும் இல்ல மம்மி அப்படின்னு சொல்லி விட்டுறான். சோ ஒரு நாள் ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது எங்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. என் பையன் எப்பமா தான் செல்போனே நோண்டிட்டு இருக்கான். நைட்டு நாங்களாம் தூங்கினதுக்கு அப்புறம் பெட்ஷீட்டை மூடிட்டு உள்ள பாத்துட்டு இருக்கான், என்னன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. சோ என்ன இது நம்ம கேட்கும்போது அவனுடைய செல்போன்ல இன்டர்நெட் அந்த பசங்க எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதுல இருந்து போனோகிராஃபி பாக்குறது அந்த பையனோட வேலை. இந்த பையனோட மென்டல் அவனுடைய எல்லா எண்ணமும் அதுலதான் இருக்கும் மொழி. அவனுடைய ஸ்கூல்ல போய் பார்த்தா மிஸ் எல்லாம் சொல்ற கம்ப்ளைண்ட் தான், கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா வெரி லோ. சோ பேரண்ட்ஸ்ங்க அவங்க எவ்வளவு ஒர்க்குன்னு போறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களும் அவங்களோட அன்பு பாசம் கிடைக்காத போது தேர்ட் பர்சன் யாராவது அன்பு காட்டினாங்க பாசம் காட்டினாங்கன்னா அவங்கள நோக்கி தான் ஓடுறாங்க. சோ மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிலோ 18
அன்பட் மதர்ஸ் வந்து நம்ம சென்னையில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து நிறைய ஏன் அப்படின்னா என் அப்பா அம்மா எனக்கு அன்பு தரல, அவன் எனக்கு அன்பு கொடுத்தான், அவன் என்னை நேசிச்சான், எனக்கு அந்த நேசம் ரொம்ப இஷ்டமா இருந்தது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகவும் இந்த பிஸி லைஃபின் காரணமாகவும் குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் என்பது இல்லாம போயிடுச்சு. இப்போ சென்னையில இருக்கக்கூடிய பெருநகரங்கள், சென்னை போன்ற பெருநகரங்கள் இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு காரணிகள் நம்ம பார்த்தோம். இந்த அளவுக்கு குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சதுக்கான காரணத்தையும் நம்ம பார்த்தோம். இனி அடுத்த ஸ்லைட் என்னென்ன மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். பெருநகரங்களில் நடக்கும் குற்றங்களின் வகைகள்: வாகன திருட்டு, வெளிநாட்டு பெண்களை கடத்துதல், ஆட்கடத்தல், பலாத்காரம், போலிகள். இந்த ஸ்லைட் சொல்லக்கூடிய குற்ற வகைகளை தவிர்த்து இன்னும் பல குற்ற வகைகள் இருக்கு. அதுல முக்கியமா இது நம்ம ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் பிரதானமா நடக்கக்கூடிய குற்றங்களா இருக்கு. இப்போ அதுலயும் குறிப்பா வெளிநாட்டு பெண்களை கடத்துதல், இதை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து பெண்களை இந்தியாவிற்கு கடத்துதல், அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு கடத்துதல் என்பது மிகப்பெரிய அளவுல நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க வேலை பார்த்த நேரங்கள்ல, இப்போ குறிப்பா 80களில் ஒப்பிடும் போது அங்க விபச்சாரம் எப்படி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய விபச்சார தன்மைங்கிறது எப்படி மாறுபட்டு இருக்கு? இப்போ வெளிநாட்டு பெண்களுங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகம் தான். முந்தி வந்து மற்ற ஸ்டேட் தான் சொல்லுவாங்க, கேரளா வேணுமா, ஆந்திரா வேணுமா, மலையாளம் வேணுமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்பொழுது மெயினா வந்து வெளிநாட்டு பெண்கள் பிளஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அது எல்லோ ரேஸ் பெண்கள் இருக்காங்க இல்லையா, மஞ்சள் இனத்தவர்கள், அந்த பெண்கள் இப்ப அதிகமா இருக்காங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆனா பெண்களை கடத்துதல் வந்து ஒன்லி ஃபார் ப்ராஸ்டியூஷன் தான், வேற எந்த வேலையுமே கிடையாது அது. ஆனா வெளிநாட்டுல இருந்து பெண்களை கடத்துதல் அப்படின்றது எப்படின்னா, நீங்க வரலாற்றை பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கம்மி. பழைய காலத்துல எப்படின்னா, இப்ப கிரேக்க நாட்டுல கொரிந்து அப்படின்னு ஒரு நாடு இருந்தது, ஒரு ஸ்டேட், கொரிந்தியர்கள். அங்க அட் அ டைம் 1000 பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஹவ் டு டூ திஸ் ஜாப் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த பெண்கள் எல்லாருமே அப்படியே இந்தியாவுக்கு தான் வருவாங்க. இது வந்து வரலாற்றுல ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க இருந்து எப்படி இங்க வருவாங்க, இங்க உள்ள மன்னர்களுக்கு எப்படி அவங்க சப்ளை பண்ண வைப்பாங்க, இந்த மாதிரி மிகப்பெரிய வரலாறு எல்லாம் பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி எபேசியர் அப்படிங்கிற எபேசுன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த ப்ராஸ்டியூஷன்ல வர்ற இன்கம் வச்சுதான் ரோமாபுரியில சோல்ஜர்ஸுக்கு பே பண்ணாங்கிறது வரலாற்றுல ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. அப்போ இந்த தொழில் வந்து பரம்பரையா இருக்கிறது தான். அது இந்தியாவுக்கு வெளிநாட்டு பெண்களை கொண்டு வருவது என்பது, கடத்துவதுங்கிறத விட கொண்டு வருவது அப்படின்றது தொன்று தொட்டு நடந்து வருகின்ற ஒரு இல்ல. இப்போ இந்த தொழில ஒரு கேங்கா செய்யறாங்களா தமிழ்நாட்டுல? வெல் ஆர்கனைஸ்டு தான் இது, வெல் ஆர்கனைஸ்டு கேங், ஒரு நெட்வொர்க் இருக்கு. நெட்வொர்க். நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா, இது வந்து ஒரு, இப்ப நாங்க கூட முதல்ல வந்து சென்னை போன்ற நகரங்கள்ல இப்படிப்பட்ட தொழில் வந்து வெல் ஆர்கனைஸ்டா இல்ல ஒரு நெட்வொர்க்கா செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த புகார் வந்து இந்த தகவலுக்குள்ள நம்ம போகும்போது என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னா, மிக வந்து நுட்பமாக வந்து பெண்களை வந்து சுற்றுலாவுக்கு வர்றது போலவோ அல்லது வந்து மற்ற விஷயங்களுக்காக இந்தியாவுக்கு வர்றது போலவோ ஒரு 90 நாள் விசா போன்ற ஒரு ஏற்பாடுல இங்க வர வைக்கிறாங்க. இதை வந்து செய்வதற்கு, அதாவது இப்படி இது ஒட்டுமொத்தமாக செய்வதற்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு இடம் வேணும், ஒரு மையம் வேணும். ஸோ அந்த மாதிரி அந்த மையத்தின் மூலமாக வந்து இவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு நெட்வொர்க் வந்து திரட்டி அதன் மூலமாக தான் இவர்களை பிரிக்க முடியும். ஏன்னா இப்ப ஒருத்தர் வந்து தன்னோட பாஸ்போர்ட்ல தொடர்ச்சியாக வந்து ஒரே வருஷத்துல ஒரு 4-5 தடவை இந்தியாவுக்கு வராருன்னு சொன்னா அவர் எந்த காரணத்துக்காக இந்தியாவுக்கு வராருன்ற ஒரு கேள்வி எழும். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து, அதாவது அரசு அதிகாரிகளுடைய கண்களை மறைத்து அவர்களை வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அது தொடர்ச்சியாக கொண்டு வரணும்னு சொன்னா, அப்போ வந்து அதற்கான ஒரு மையம் வந்து இதுல வேலை செய்யணும், ஒரு நெட்வொர்க் அதுல வேலை செய்யணும். ஒரு தனி நபர்கள் வந்து அதை ஒரு இடத்துல செய்யலாம், அடுத்த நாள் இன்னொரு இடத்துல அது அதே மாதிரி ஒரு மையம் வருதுன்னு சொன்னா அதற்கு ஒரு மையம் இருக்க வேண்டிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. நிச்சயமா இந்த பொருளாதார வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமா இந்த மெசாஜ் சென்டர்ஸ்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜ் நீங்க சொல்லணும், இப்போ இவ்வளவு ஈஸியா நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துட முடியுமா, கடத்திட்டு கொண்டு வந்துட முடியுமா? இமிகிரேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இல்லையா? இதை வந்து அப்படி எல்லாம் கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யன் கேர்ள்ஸ் இப்போ உலகம் பூரா போயிட்டு இருக்காங்க. அது கொழும்புலாம் போனீங்கன்னா ஃபுல்லா அங்க ரஷ்யன் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க எல்லா லாட்ஜ்லயுமே. அது இது ஒரு 10 வருஷமாவே நடந்துகிட்டு இருக்குது. ரஷ்யன் கேர்ள்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போறதுங்கிறது இப்ப ரொம்ப அதிகம் எல்லா இடத்துலயும். இதை வந்து எதுவும் அவங்க விசா எடுத்துட்டு ஃபாரின்ல வந்தாங்க, அங்க இருந்து ஃபண்ட்ஸ் வருது அப்படின்ட்டு நமக்கு இதெல்லாம் கவர்மெண்ட்ல கண்ட்ரோல் பண்றதா ரொம்ப கஷ்டம். வெளிநாட்டிலிருந்து பெண்களை இறக்குமதி செய்வதும் ஒரு பெரிய குற்றமா இருக்கிற அதே சமயத்துல வாகன திருட்டும் பெரும்பாலான குற்றங்கள்ல அதிகமா
இடம் பிடிச்சிருது. இப்போ வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு நம்மளுடைய பெருநகரங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாகன திருட்டு என்பது ஏன் நடக்குது? இருசக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமானது மட்டும் ஒரு காரணம் இல்ல, வாகனங்களுடைய மதிப்பு அதிகமானதும் ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு இருசக்கர வாகனங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த வாகனங்கள் வந்து வெறும் ஒரு அதாவது பயணப்படுவதற்கு மட்டும் பயன்படக்கூடிய ஒரு பொருளா இருந்து இன்னைக்கு ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒரு இருசக்கர வாகனம் வந்து சாதாரணமா கேட்க போனா 1.5 லட்சம்ன்றாங்க. ரொம்ப ஒரு நடுத்தட்டு வகுப்பு இருக்கிற குடும்பங்கள்ல கூட அந்த வீட்டை சேர்ந்த பசங்க வந்து 1.5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 2.5 லட்சம் ரூபாய் சொல்லி இயல்பாக வாகனங்களை வாங்குறாங்க. அப்போ அதுல என்ன ஆகுதுன்னா, இந்த இருசக்கர வாகனங்கள் பாத்தீங்கன்னா உள்ள விடுறதுக்கு பார்க்கிங் பண்றதுக்கு இடம் கிடையாது. அப்போ அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து இரவு நேரங்கள்ல வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. இப்ப நான் சந்திச்ச சம்பவங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த வாகன திருட்டு சம்பவங்களை பார்த்திருக்கேன். மிக முக்கியமா எப்படி பண்ணுவாங்கன்னா, 1.5 லட்சம் ரூபாய் வண்டியை வந்து ஒருத்தர் காணோம்னு சொல்லி புகார் கொடுத்தாரு. நான் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கிட்ட போய் அதை புகாரா சொன்ன உடனே ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்துல இரவு 1:30 மணிக்கு வந்து மண்ணு கொட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு அந்த நிறுவனத்தை பிடிச்சாரு. அவங்களிடம் வந்து தகவலை திரட்டி ஒரு 3 நாட்கள் வண்டியை மீட்டுட்டாங்க. இன்னொரு 2 நாட்கள் வந்து தவிர்த்துதான் அது வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழல் அது வந்து தவிர்க்கப்பட்டுச்சு. அப்போ என்னன்னா, இப்போ இந்த 1.5 லட்சம் ரூபாய் வண்டின்னு வச்சுங்க, அந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வண்டியை எப்படி வித்தாலும் ஒரு 40,000 ரூபாய்க்கு விற்கலாம். அப்ப ரொம்ப மிக சுலபமான டார்கெட் ஆயிடுது. அப்ப இந்த வாகனங்களுடைய மதிப்பு ரொம்ப மிக அதிகமா இருக்கு. சார் சொன்னார் பாருங்க, ஒரு கார் வந்து அப்படி மதிப்புள்ள காரை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எடுக்கவும் முடியாது, அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இருக்கு. ஆனா ஒரு இருசக்கர வாகனத்தை மிக சுலபமாக பண்ணும்போது அப்படியான வாய்ப்பு இருக்கு. இந்த வாகன திருட்டுல இன்னொரு மிக முக்கியமான மோசமான சமூக அவலம் என்னன்னா, இந்த வாகன திருட்டு மூலமாக மற்ற குற்றங்கள் நடைபெறுவது. இந்த இருசக்கர வாகனங்கள் மூலமாக மற்ற திருட்டுகள் நடைபெறுவது, மற்ற சம்பவங்கள் நடைபெறுது. எப்படின்னா, தன்னுடைய வாகனங்கள் மூலமாக போய் ஒரு கொலை செய்யறதோ இல்ல கொள்ளை அடிக்கிறதோ வந்து மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாகனத்தை திருடிட்டு அதற்கு அடுத்த நாளோ இல்ல 2-3 நாட்களுக்குள்ள தாங்கள் எந்த சம்பவத்தை நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறாங்களோ அந்த சம்பவத்தை நிறைவேற்றி அந்த வாகனத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக மண்ணு லாரி வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா, நைட்டு துணிஞ்சு வண்டியை விட்டுட்டு போகாதீங்க, அதுக்கு மேல ஒரு பார்வை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிச்சயமா அந்த வண்டிகள்ல உங்களுடைய வாகனங்களை கடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது தவிர்த்து இந்த லிஸ்ட்ல இல்லாத குற்றங்கள் என்ன அப்படின்னு பேனலிஸ்ட் ஒரு 2 சொன்னா கூட ஓகே. பெருநகரங்கள்ல மிக அதிகமாக கொலை நடக்குது. மிக முக்கியமாக என்னன்னா, சொத்து சம்பந்தமான, அதாவது என்னன்னா பொருளாதார ரீதியாக சொத்து சம்பந்தமான குற்றங்கள்ல கொலைகள் வந்து மிக 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 அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான குற்றங்கள் வந்து பெருநகரங்கள்ல மிக மோசமான குற்றங்களா இருக்குது. ரியல் எஸ்டேட் சார்ந்த கொலை குற்றங்கள், கொள்ளை குற்றங்கள் அதிகமா நடக்கு அப்படிங்கறத சொல்றோம். நில கையகப்படுத்துதல் அதுவும் அதிகமா நடக்குது. மிஸ்டர் கருணாநிதி, நீங்க சொல்லணும், வேற என்ன மாதிரியான குற்றங்கள் இருக்கு ஷார்ட்டா? சிட்டியில் நடக்கிற குற்றங்கள் பாத்தீங்கன்னா, இந்த வீட பூட்டிட்டு போன வீட உடைச்சு திருடுறதுங்கிறது நிறைய இருக்கு, இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி இருக்கு. ஸ்நாச்சிங், சங்கிலி பறிக்கிறது, அந்த மாதிரி அஃபென்சஸ் எல்லாம் இப்ப நிறைய இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசன் தனியா இருந்தா அட்ராக்ட் பண்ணி பண்றாங்கல்ல, அது இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. முதியோர்களுக்கு எதிரான அது கொஞ்சம் அதிகமா இருக்குது. மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் போய் மேரேஜ் பண்ணிட்டு பொண்ணுங்களை வந்து ஏமாத்துறது. சில பொண்ணுங்களை நான் உண்மைக்கும் ஒன்று விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஏமாத்தி அவங்ககிட்ட இருந்து காசு பணம் பறிக்கிறது நடக்குது. பிலோ 18 உள்ள பாய்ஸ் அல்லது கேர்ள்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த கஞ்சா கடத்துறது, சாராயம் கடத்துறது அப்படின்னா அவங்கள யாரும் வந்து கவனிக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்க தானே அப்படி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் இதே மாதிரி அஃபென்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. அடுத்த புள்ளி விவரம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். 2010 ஒப்பிடுகையில் பெருநகரங்களில் நடந்துள்ள குற்றங்கள் ஒரு பார்வை. 2011 28.87%, 2012 28.47%, 2013 50.73%. இந்த ஸ்லைட்ல 2011 ஒப்பிடும்போது 2013 குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கு பல்வேறு காரணங்கள் நம்ம பேனலிஸ்ட் ஏற்கனவே முன் வச்சிட்டாங்க. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்படி குற்றங்கள் அதிகரித்திருப்பதற்கு காவல்துறை சார்பில் எந்த விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அல்லது காவல்துறை நவீனமயமாக்கப்படாத ஒரு காரணமா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. மிஸ்டர் கருணாநிதி, நீங்க ஆரம்பிக்கலாம். பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காவல்துறையில் உள்ளவங்களை மேல ஒரு அவர்ஷன், அவங்கள கண்டாவே நம்ம வந்து வெறுப்படைகிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அவர்களும் வந்து பொதுமக்கள் வெறுப்படைகிற மாதிரி கோஆபரேஷன் இல்ல. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம காவல்துறையால சிறப்பாக செயல்படவே முடியாது. ஏன்னா அவர்கள்ட்ட இருந்தா தகவல் வரணும். முதல்ல சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இன்புட்ஸ் தேவை. அதாவது எல்லா விஷயங்களும் பொதுமக்களிடமிருந்து தான் வரணும். ஆனா பொதுமக்கள் வந்து அந்த சிவப்பு கலர் கட்டடத்தை பார்த்தாலே பயந்து போற ஒரு நிலை தான் இருக்குது. அதாவது காவலரை சேர்ந்தவர் வந்து தன்னுடைய நண்பர் இந்த சமூகத்தை காப்பாற்ற வந்தவர் என்ற எண்ணத்தை வந்து காவல்துறை வந்து ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தாம
மக்கள் மத்தியில காவல் நிலையம்னு சொன்னாலே அது வந்து ஒரு சிறை கூடம் போல பார்க்கப்படுகிற நிலையில அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு சில காவலர்கள் காவல் அதிகாரிகள் செய்யற தவிர அப்படியே வந்து ஒட்டுமொத்தமாக காவல்துறையினுடைய செயல்பாடுன்னு சொல்லி ஒரு பரப்பான பாதிக்கப்பட்டு வர்றவங்களையும் குற்றவாளிகளையும் ஒரே மாதிரி பாக்குற காவல்துறையோட நோக்கமும் தப்பு. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து தவறு செய்யற ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மாதிரி எல்லாரையுமே நினைச்சிட்டு காவல்துறையவே வந்து தவறா பாக்குறது, இதுதான் வந்து அவங்க கூட இடைவெளி அதிகமாயிடுச்சு. அதனால காவல்துறைக்கு கிடைக்க வேண்டிய தகவல்கள் கிடைக்கிறது இல்ல. சரி, இப்ப பொதுமக்கள் உங்களை ரீச் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கம்ஃபர்ட் லெவல்ல நம்ம இன்னொரு பக்கம் பேசினாலும் காவல்துறை சார்ந்து என்ன பண்ண வேண்டும்? காவல்துறை அவங்க தங்களுடைய தரப்புல என்ன பண்ணணும்? எங்க எந்த தவறு நடந்தாலும் அந்த SHO ஒரு இன்ஸ்பெக்டர் SHO இருப்பாரு, முந்தைய SHO இன்ஸ்பெக்டர், அவருடைய நாலேஜுக்கு வராம இருக்கலாம். ஆனால் ஒரு போலீஸ்காரருக்குமே இந்த மாதிரி நடக்கிறது தெரியாது அப்படிங்கறத ஒத்துக்கிட முடியாது. யாராவது 1-2 போலீஸ்காரங்களுக்கு அது தெரிஞ்சுதான் இருக்கும். இப்போ நான் லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ ஜாம்பஜார் இருக்குதுன்னா என்கிட்ட 2 SI இருப்பாங்க, ஒரு 8 ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க, போலீஸ்காரங்க இருப்பாங்க. நான் போன உடனே முதல்ல அந்த ரூட் மேப் எடுத்துக்கிடுவேன். ஓ இதுதான் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னாலே 2 SIக்கும் 2 பாகத்தை பிரிப்பேன். அப்புறம் அதை ஏடுகளை 4 வச்சு பிரிச்சிருவேன். அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு பிரிப்பேன். பிரிச்சுட்டு ஒரு தெருவுக்கு வந்து ஒரு போலீஸ்காரர் 2 போலீஸ்காரருங்கிற மாதிரி நமக்கு வரும். அதை கொடுத்துருவேன். இந்த தெருவுக்கு நீ 2 பேரும் இன்சார்ஜ். எந்த தவறு நடந்தாலும் என்னுடைய நாலேஜுக்கு வந்து நான் பண்ணும் பொழுது முதல் ஆக்ஷன் ஓ மேலதான் எடுப்பேன். ஆக அந்த தெருவில் ஒரு ப்ராஸ்டியூஷனா இருந்தாலும் சரி, கேம்பிளிங்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் எப்போ அங்க ரெய்டு போறேனோ முதல் ஆக்ஷன் எடுக்கிறது அந்த போலீஸ்காரங்க மேலதான். இந்த தெருவுக்கு நீ இன்சார்ஜ் நடக்குது, நீ என் நோட்டீஸுக்கு இதை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கிறது. இது மாதிரி பிரிச்சிருவோம். அப்பெல்லாம் ஒரு அஃபென்ஸ் நடக்காது. சார் சொன்னது மிக அருமையான ஒரு கான்செப்ட். காவல்துறை HHO மட்டுமே அந்த ஏரியாவை முழுக்களை சுத்தி தகவல்களை சேகரித்து குற்றத்தை தடுத்துவிட முடியாது. அவருக்கு கீழே செயல்படுற ஒவ்வொருவருக்கும் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், ஒரு பொறுப்புணர்ச்சி வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா ஏரியாவை பிரிச்சு, ஒரு காவலர் கூட ஒரு ஏரியாவை பிரிச்சு நீ அங்க இருந்து தகவல்களை சேகரிக்கணும். ஆனா அந்த அங்க இருக்கிற வேலை செய்யற கான்ஸ்டபிள் 40 கான்ஸ்டபிள் இருக்காங்க. 40 கான்ஸ்டபிளுக்கு என்ன பொறுப்பு இருக்குறீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா போவாங்க, சுத்திட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பீட்டி கிட்ட தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கான்ஸ்டபிள்ஸுக்கு என்ன பொறுப்பு? ஒண்ணு கிடையாது. ஏதாச்சும் குற்றமாச்சுன்னா கூட இன்ஸ்பெக்டர் கூட போய் நின்றுட்டு வருவாங்க. அப்படி இல்லாம ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்கு இந்த தெருவு, இந்த 2 தெருவில் உள்ளவங்களை நீ வந்து எப்ப வேணாலும் உன்னோட டியூட்டி டைம் இல்லாட்டி போனா கூட அந்த தெருவில் உள்ளவங்களை பத்தி தகவலை சேகரித்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம தெருவில் பிளாட்பாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை, காய்கறி கடை போட்டுட்டு ஒரு கடை தள்ளுவண்டியில் வச்சுட்டு இருப்பான். நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நான் 15 வருஷமா இங்க நான் வியாபாரம் பண்றாங்களா, அவருக்கு தெரியும் இந்த தெருவில் எந்த மாதிரி அஃபென்ஸ் நடக்கும், எந்தெந்த வீட்டுல யார் தங்கி இருக்கா, யார் எப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு தெரியும். அந்த டீ கடையில உட்காந்து இந்த கான்ஸ்டபிள் பேசி இருந்தாருன்னா நிச்சயமா சொல்லிடுவாங்க, சார் இந்த நான் சாயந்தரம் ஆச்சுன்னா இங்க 4 பேர் உட்காந்து தண்ணி அடிக்கிறான், போற ஒரு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க சார்னு ஒரு தகவல் கொடுத்திருந்தாருன்னா இவர் அதை இன்ஸ்பெக்டருக்கு சொல்லி அந்த கொலையாக மாறுவதற்கு முன்பாகவே அதை தடுத்திருக்க முடியும். இப்ப அதெல்லாம் செய்ய மாட்டேன்றாங்க. இவங்க பாட்டுக்கு போய் பீட்டி கிட்ட சுத்தி கையெழுத்த போட்டுட்டு அந்த டைம் ஆச்சுன்னா வந்து போட்டு போயிடுறாங்க. இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அவங்களுக்கு யாரு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அந்த SHO சொல்லணும். மேல உள்ள ஆபீசர்ஸ் இதை சூப்பர்வைஸ் பண்ணணும். பொதுமக்களோடு நெருங்கிய உறவை காவல்துறை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு என்னென்ன மாதிரியான ஃபெயிலியர் நம்முடைய காவல்துறையில இருக்கு மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜ்? அதாவது ப்ரொஃபஷனல் போலீஸ் ஆபீசர்ஸ்ங்கிறவங்க இப்ப கிடையாது. போலீஸ்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷன். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அது ஒரு ஜாப்னு ஆகி போச்சு. போலீஸ்ல சேர்ந்துட்டான் சம்பளம் வாங்குறான். அப்படி இல்லை. ப்ரொஃபஷனல் போலீசிங் இருந்தாலே இப்போ கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடக்குது. அவனுக்கு எப்படி அந்த தைரியம் வருது? ஆட்களை கூட்டு போய் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு வாத்தியார் அடிக்கலாங்கிற அந்த தைரியம் வருவதே தவறுன்றேன் நான். அவனுக்கு அது எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா போலீசிங் சரியா இல்லைன்னு அர்த்தம். சரி, அங்க ஒரு SHO இருக்காரு, ஒரு இன்ஸ்பெக்டர், இது நடந்தது. அப்போ அவர் எப்படி ஆக்ட் பண்ணணும்? ஏன் லிமிட்ல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானா? எவனா இருந்தான் போட்டு மிதிக்க வேண்டாம், அவன் உடனே ஓடி வந்து இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட FIR போட மாட்டேன்றான். DC வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. இது என்ன போலீஸ் இது? ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் துடிக்க வேண்டாமா ஏன் லிமிட்ல நடந்து போச்சுங்கிறதுக்கு? அதுதான் ப்ரொஃபஷனல் போலீசிங். பின்னே எடுத்துட வேண்டாம். அவனை போய் செய்தி வந்தவன எவன்டா ஸ்கூலுக்குள்ள போய் அடிச்சது, எவனா இருந்தா நமக்கு என்ன இருக்கு? போலீஸ்காரனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது ஏன் ஜூரிஸ்டிக்ஷன்? நான் தான் இங்க பெரிய இடத்துல ரவுடிசம் வந்துருமா? இல்ல, இப்ப உங்களுடைய காலகட்டத்துல ரவுடிசம் இல்லாம இருந்ததா? இப்ப நீங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரா இருந்த போது நீங்கள் எப்படி இதை கையாண்டீர்கள்?
ரவுடிசமா ஒரு பயம் இருப்பானா நாங்க இருக்கும்போது? உங்கள் தகவலுக்காக சொல்றேன், அவர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது அந்த ஜூரி செக்ஷன்ல நான் ஸ்கூல்ல படிச்சேன். அவர் இருக்கிற ஜூரிஷன்ல, அதனால தெரியும் அவர் ஜூரி செக்ஷனை எப்படி வச்சிருந்தாருன்னு சொல்லி. அந்த மாதிரி அவரெல்லாம் பார்த்தா நான்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். மிஸ்டர் ஜேம்ஸ், நீங்க சொல்லுங்க, நீங்கள் சட்டம் ஒழுங்கை கையாண்ட போது எப்படி அதை கையாண்டீர்கள் நேர்த்தியாக? அதை பத்தி சொல்லணும். மொபசல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது அங்கே உள்ள பொதுமக்கள் சொன்னது என்ன சொன்னாங்க? இந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த சீட்டில் இருக்கின்ற வரை 18 வயசு பொண்ணு உடம்பெல்லாம் நகைய போட்டுக்கிட்டு ராத்திரி 10 மணிக்கு ரோட்ல போலாம், பயம் இல்லைன்னு பொதுமக்கள் சொன்ன வார்த்தை இது. இது ஒரு போலீசிங். இப்ப சிட்டிக்கு வாங்க, ஜாம்பஜார இன்ஸ்பெக்டரா இருக்கிறோம். நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த அவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க, சம்பந்தப்பட்டாங்க பழைய ஆட்கள்லாம். 10 வருஷம் கழிச்சு கூட அந்த ஊர் அங்க உள்ள பெரியவர்கள் சொன்னது, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருந்த ஆள் ஒரே ஆள் இந்த ஆள் தான். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து வந்து 10-15 வருஷம் கழிச்சு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரவுடிசம் அறவே கிடையாது. மெயின் சென்டரே ரவுடிசத்துக்கு. ரவுடிசம் உங்களுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை இருந்த போது ரவுடிசம் இல்லங்கிறீங்க? சுத்தமா கிடையாது. அப்படி என்ன பண்ணீங்க கட்டுப்படுத்துறதுக்கு? ரவுடினாலே அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அடிக்க கூடாது. ரோட்ல வச்சு அடிக்கிற அடி, ரோட்ல அவனை பார்க்கணும். திரும்ப அந்த ரோட்ல அவன் தலையை நிமிர்ந்து நடக்க கூடாது, ஓடிடணும். ரவுடியை அப்படி ட்ரீட் பண்ணாலுடைய ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இததான் நாங்க பண்ணணும். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கொதிச்சு எந்திரிச்சிருந்தா நடந்திருக்குமா? அது கோடம்பாக்கத்துல அது ஒரு ஸ்கூல்ல வந்து வாத்தியாரு அத்தனை ரவுடி போய் அடிக்க முடியுமா? ஒழுங்கான போலீஸ் ஆபீசர்கள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா. இப்ப நாங்க எல்லாம் சப் இன்ஸ்பெக்டரா ட்ரைனிங் போறோம், தெரியும். எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு வலியவன் எளியவனை ஏதாவது செய்தோம்னா முதல்ல கடவுளேன்னு சொல்லுவான். கடவுள் வரப்போறது இல்ல, நெக்ஸ்ட் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருவான். நீ அங்க உட்கார்ந்துட்டு இருக்க சப் இன்ஸ்பெக்டரா என்ன செய்யணும்? கரெக்டா செய்யணும், அல்லது அவன் உன்னை சபிப்பான். அந்த சொசைட்டியே சபிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பாதிக்கப்பட்டவன். நீ அந்த இடத்துல இருக்கும் பொழுது உடனே அவனுக்கு நியாயம் பண்றதுக்கு பறந்து போனி ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல. ஆக போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்லயே சப் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சப் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிக் கொடுக்கணும். போலீஸ்காரனுக்கு சொல்லிக் கொடுக்கறத நீ உன்னுடைய இடத்தில் தகவலை எவ்வாறு சேகரிக்க வேண்டும், எப்படி அதை வந்து உன்னுடைய சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டருக்கோ அதை நீ வந்து பாஸ் பண்ணணும். இதை சொல்லி கொடுக்காததுனால வர்ற வரதான். சிட்டியை கண்ட்ரோல்ல வைக்கணும்னா காவல்துறைக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் அவனுடைய ஏரியாவை சரியா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இல்ல இப்ப இந்த காவல் எல்லைகள் சரியா வரையறுக்கப்படலையா? ஒழுங்கா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. ஏன் எங்க அந்த குற்றம் நடக்குது? ஏன் ஜூரிஸ்டிக்ஷன் எனக்கு தான் தெரியணும். அந்த இடத்துக்கு நான் தான் கிங். என்னை தாண்டி எப்படி அஃபென்ஸ் நடக்க முடியும்? அங்க நடந்தா கண்டுபிடிப்போம். அதுவும் ரவுடிசம் எல்லாம் இருக்கவே முடியாது. போலீஸ்காரன் ஒழுங்கா எப்படிங்க ரவுடிசம் வரும்? யாரா இருந்தா என்ன? நம்பர் 1 ரவுடியே போலீஸ்காரன், அந்த இன்ஸ்பெக்டர் தான். அதை தாண்டி தான் அடுத்த ரவுடி. ரவுடிசத்தெல்லாம் அலோ பண்ணவே முடியாது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நமக்கு வேண்டியது பொதுமக்கள் பாதுகாப்பு. ஒழுங்கா குடும்பம் நடத்துறான், ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறான், அவன் ஒழுங்கா போயிட்டு வரணும், அவனுக்கு பாதுகாப்பு. இதுக்கு தான் போலீஸ், பொதுமக்களுக்கு தான் நாங்க. அந்த எண்ணம் வந்தாலே போதும். நிச்சயமாக. மிஸ்டர் கருணாநிதி, நீங்க சொல்லணும், இப்போ எந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிறது காவல்துறையினுடைய கையிலிருந்து நழுவி போகுது? இப்ப அந்த பொதுமக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, மிஸ்யூஸ் ஆகுது. சில பேர் எங்கேயோ ஒரு தப்பு பண்றதை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். காவல்துறையினால அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது, கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியே அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் வாங்கி கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு வாங்கி ஒவ்வொரு லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க. கொண்டாடக்கூடாது, ஸ்டேஷன்ல கொண்டாந்து அடிக்கக்கூடாது, 6 மணிக்கு மேல கொண்டாந்து வைக்கக்கூடாது, 24 இமீடியட்டா நீங்க ரிமாண்ட் பண்ணணும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல கிரிமினல்ஸ் கட்டி கிடப்பாங்க. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்டேஷன்ல தூணுக்கு கிரிமினல்ஸ் கட்டி கிடப்பாங்க. 10 நாள் 20 நாள் கழிச்சு தே வில் கன்ஃபஸ் நம்பர் ஆஃப் கிரைம்ஸ், நிறைய கேஸ்களை கன்ஃபஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் யாருமே இங்க சென்னையில் நடந்த அஃபென்ஸுக்கு ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணி கன்னியாகுமரிக்கு ப்ராப்பர்ட்டி போகும். இப்ப பக்கத்து ஸ்டேஷனுக்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. சீக்கிரம் அன்ரெக்கார்டா யாரையும் வைக்காது, உடனே ரெக்கார்ட் பண்ணு அப்படிங்கிறான். ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கே கொஞ்ச நேரம் விசாரிக்கக்கூடிய அவகாசமே கொடுக்கறது இல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு. அதாவது பேக் போன் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்
சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து இந்த எஸ்பி வரைக்கும் உள்ளதுதான் பேக் போன். இதான் அது சப் இன்ஸ்பெக்டரா ரெக்ரூட்டர் அவன் இன்ஸ்பெக்டர் ஆகி அவன் ஏசி ஆகி வேலை செய்யறதா உண்மையான போலீசிங். கீழே உள்ளவங்க சொன்னா கேட்பாங்க, மேல உள்ளவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ். எஃப்ஐஆர் சில நிறைய கேஸ்ல எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சும்மா சில பேர் என்ன பண்ணீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் அடிப்பான், உடனே வந்து என்ன பண்ணா வெறும் அடிச்சா பத்தாதுன்னு என் கழுத்துல இருந்த செயினும் காணா போச்சுன்னு ஒரு ராபரியா கொடுப்பாங்க. இதை உடனே எடுத்துக்கிட்டு இந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த போய் ஸ்பாட்டுக்கு போனார்னா அவனே ஒத்துக்கும். அங்க அவனுக்கு வேண்டியது என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரனா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து எடுத்து கேட்கணும், ஏன் அது மாதிரி தாரார் பண்ணு கேட்டா போதும், அவன் சரி யூ சாட்டிஸ்ஃபைடு. முடிஞ்சவன அப்பயே சொல்லிடுவான், சார் இல்ல சார் செயின் சும்மா தான் கொடுத்தேன், என் வீட்லயே கிடைச்சிச்சான்னுவான், முடிஞ்சு போயிடும். இல்ல யூ மேடம் சம்திங் டு கான்ட்ரிபியூட். பெட்டிஷன் கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் என்ன அடிச்சாரு, எனக்கு இதே மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி இது பண்ணனா போலீஸ்ங்க ரொம்ப வந்து அசால்ட்டா விட்டுறான். போமா போயிட்டு வா அப்புறம் வரேன்பாங்க. இது உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை சார். நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய கேஸா பாத்துறீங்க. ஒரே விஷயம் தப்பு, நான் தப்பு தான் சொல்றேன். அது தப்பு என்ன பண்ணனா அது இந்த மாதிரி கேஸுக்கு இன்ஸ்பெக்டர் போக வேண்டியது இல்ல, உடனே அந்த பெட்டிஷனை வாங்கி ஒரு கிரேட் 1 கான்ஸ்டபிள்ட்ட கொடுத்திருந்தா அது என்னன்னு பாருன்னா ஒரு தற்கொலை தவிர்க்கப்படும், ஒரு கொலை தவிர்க்கப்படும். இல்ல இப்போ காவல்துறை சரியாக செயல்படாததற்கு முக்கியமான காரணம் இந்த மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை அமைப்புகள் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? மோசமான குற்றச்சாட்டை நான் பாக்குறேன். முதல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். காவல்துறை என்பது ஒரு அரசுடைய உறுப்பு. பொதுமக்கள் அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு அரசாங்க அலுவலகமாக ரொம்ப இயல்பா போறாங்களா? அப்படி போகாமல் தடுப்பது எது? இப்ப நீங்க சொல்றீங்க, இத்தனை விஷயம் சொல்றீங்க. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க, சொல்லும் போதே வந்து 20 கிரிமினல்கள் வந்து நாங்க ஒரு தூணி கட்டி வச்சிருக்கோம் சொன்னா எப்படி பொதுமக்கள் வந்து இயல்பாக போக முடியும்? அப்போ ஒரு அதிகார தோரணை வந்து இயல்பாகவே காவல் நிலைய அலுவலரிடம் வந்துருது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு அதிகார தோரணை இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி குற்றவாளிகளை தடுப்பது, குற்றங்களை எப்படி குறைப்பது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதான் நான் சொல்றேன். அதாவது முதல்ல மக்களிடம் இருந்துதான் தகவல் வரணும். அப்போ ஒரு மின்சாரத்துறை ஒரு அரசு துறை, ஒரு மெட்ரோ வாட்டர் ஒரு அரசு துறை, இந்த அலுவலகங்களுக்கு எப்படி மக்கள் இயல்பாக தங்கள் குறைகளை போய் சொல்லுகிறாங்களோ அதே போல காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வரணும். சொல்றாங்க இவர்தான் சொல்றாரு, இல்ல சொல்றாங்க போன் எடுத்து பாருங்க, நான் சொல்ற ஆபீஸுக்கு ஆஃப் பண்ணி பாருங்க, 2 கால் அட்டெண்ட் பண்ணா 3வது காலுக்கு போன் எடுத்து கீழே வச்சிருவாங்க. எங்க பண்றாங்கல்ல மக்கள் போன் பண்றாங்க, வெளியில வராது, காவல் நிலையத்துக்கு போன் பண்றாங்க கிடையாது. அது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, காவல் நிலையத்துக்கு ஏன் மக்களால இயல்பா தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ள முடியல? பண்றாங்களே, ஏன் இப்ப அவசர போலீஸ் வச்சிருக்கோமே, காவல் நிலையத்துக்கு தேவையில்லை. அவசர போலீஸுக்கு பண்ணாவே அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் 5 மினிட்ஸ் அது வேணா இப்ப நடக்குது. சென்னை சிட்டி போலீஸ்ல பிராக்டிகலா நான் பாத்துட்டேன். இமீடியட்டா நீங்க கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணா ரொம்ப குயிக்கா போலீஸ் அட்டெண்ட் பண்றாங்க. இல்ல இந்த செல்போன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, அதை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமா அந்த செல்போன் நம்பர்ஸ் இருக்குல்ல, செல்போன் நம்பர்ஸ் அந்த அவசர பிரிவு நம்பர்கள் வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அப்படி கொடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள்ல கொடுக்கப்படுற எண்கள்ல பேசினாலோ அல்லது நேரடியா போனாலோ முறையான நடவடிக்கை இல்ல அப்படின்ற மக்கள் மனதில் ஏற்பட்ட அந்த கருத்தாலதான் இதற்கு வந்து ஒரு மையமான ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த தலையீடு இல்ல நீதிமன்ற தலையீடுகள் அல்லது மனித உரிமை ஆர்வலர்களுடைய தலையீடுகள்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா ஒரு சம்பந்தப்பட்ட காவல் நிலைய பொறுப்பாளர் அல்லது ஒரு அதிகாரி அவர் நினைத்தால் நீதியை தான் சார்ந்தே செய்து கொள்ள முடியுன்ற சூழல் இருந்தது. மிக ஆபத்தான ஒரு சூழல். ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல ஒரு மக்கள் சார்ந்த ஒரு சமூகத்துல ஒரு காவல்துறை அதிகாரி நினைத்தா எந்த விதமான விஷயத்தையும் தான் நினைத்தபடியே செய்ய முடியும் இருக்கிற சூழல் இருக்கு பாருங்க. அதாவது இல்லீகல் கஸ்டடி, அதாவது 10 நாள் கூட நாங்க வைத்து உண்மையை திரட்டுவோம் அப்படின்றது. நான் ஒரே விஷயம் சொல்ல பாருங்க, இந்த எக்ஸாகரேட்டட் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் வந்து புகார் வந்து ஒருத்தர் வந்து எழுத்து வடிவில் கொடுக்கும்போது அதுல மிகைப்படுத்த தன்மை இருக்கதான் செய்யும். அதை விசாரிப்பதற்கு தான் காவல் நிலைய பொறுப்பாளர் இருக்காரு. அவர் அதை முறையா விசாரிச்சு அது உண்மை எதுவோ அதன் அடிப்படையில் வழக்கு போட போறாரு. ஆனா இன்றைக்கு போடப்படுகிற வழக்குகள் எல்லாமே எக்ஸாகரேட்டட் அஃபென்சஸ் படி போடப்படுதா இல்லையா அப்படின்றத ஒரு காவல் நிலைய பொறுப்பாளரும் அவர்களுடைய மனசாட்சி வச்சு சொல்லணும். சமூகத்துல மிக மோசமாக வந்து மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குற்றப்பிரிவுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா 506/2 ஒன்னு, 307 ஒன்னு. என்ன குற்றங்கள்? 506/2 வந்து கொலை மிரட்டல், 307 கொலை முயற்சி. இது இரண்டிற்குமே வந்து எந்த விதமான பெரிய எவிடன்ஸ் வந்து தேவையில்லை. 506/2 என்ன, உன்னை நான் கொலை செஞ்சிடுவேன் நீ இதை செய்யலனா அப்படின்னு மிரட்டினாருன்னு சொல்லி அந்த வார்த்தை போட்டா போதும் 506/2 உடனடியா நான் கம்பவுண்டபிள் ஆயிடுது. உடனடியா ஒரு 3 நாளாவது சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அப்ப ஒருத்தர் சிறையில தள்ளணும்னு சொன்னா இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தி சிறையில தள்ளக்கூடிய சூழல் இருக்கு. 307 கொலை முயற்சி, கொலை செய்வதற்கான இன்டென்ட் அண்ட் அட்டெம்ப்ட். இது ரெண்டுத்தையும் வந்து வார்த்தைகளாலே இவர்களால் பூர்த்தி செய்ய முடிகிறது. அப்போ 15 நாள் 20 நாள் சிறையில் வைக்கணும்னு நினைச்சா 307. இப்படி மிக அதிகமாக
அத்துமீறல் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய பிரிவுகள் குற்றவியல் சட்டத்தில் எது இருக்குன்னு சொன்னா 506(2) 307 இப்படி மோசமான வகையில துஷ்பிரயோகம் செய்கிறவர்கள் கம்ப்ளைண்ட் மட்டும் எக்ஸாகரேட்டட், அதனால நாங்க பாதிக்கப்படுறோம் சொல்றதுல அர்த்தம் இருக்க முடியாது. உள்ள நடக்கிற விஷயங்களுக்கே எங்களால் நடவடிக்கை எடுக்காம இருக்கும்போது பொய்யா கொண்டு போய் ஒரு அப்பாவியை கொண்டு போய் 506 307 போட மாட்டோம். யாரோ ஒருவர் கொடுக்க கம்ப்ளைண்ட்டுக்குள்ள உண்மையா என்று விசாரித்து நாங்க எதனால நாங்க எஃப்ஐஆர் போடுறதுல நிறைய டிலே வர்றது காரணம் என்னன்னா பிராக்டிகலா டிஃபிகல்டிஸ். நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு சின்ன அடிதடி கூட உடனே கிரிமினல் சேர்த்து கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10-20 கம்ப்ளைண்ட் வந்தா 20 எஃப்ஐஆர் போட்டா 20 எஃப்ஐஆர் ஒன்ஸ் போட்டுட்டோம்னா அதற்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அவ்வளவு ஃபாலோ பண்ணணும். அதை ஒரு நிலையத்தில் உள்ளவர்கள் பண்ண முடியாது. அதனால உண்மையா பிராக்டிகலா இப்ப என்ன நடக்குது ஸ்டேஷன்ஸ்லன்னா உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, ஸ்பாட்ல போய் விசாரிச்சு உண்மையை தெரிந்து கொண்டுதான். ஆனா சட்டத்தில் அது அனுமதி இல்லை. போய் உடனே எஃப்ஐஆர் போட்டு தான் சீனுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கே போகணும்னு இருக்கு. ஆனா உண்மையாக எந்த ஸ்டேஷன்லயும் அப்படி நடக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா போய் பார்ப்பாங்க, அங்க போய் பார்த்தா பொய்யா இருக்கும். அப்ப மேட்டர் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது, அங்கேயே முடிஞ்சு போயிடும். பார்த்தா ஒரு பெட்டிஷன் ஆகப்பட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இதனாலதான் என்ன பண்ண எஃப்ஐஆர் போடாம போறாங்க. இது மாதிரி இருக்குமே தவிர இப்ப ஒருத்தர் சொன்னார் இல்லையா 506 போறாங்க 307 சும்மா அப்பாவிகள் அவனுக்கு நிச்சயமாக விசாரித்த வகையில எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவன் தவறு பண்ணி இருப்பான், அதற்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அப்படியே இல்லைன்னா கூட யாராவது ஒரு பிரஷர் கொடுத்து இல்ல சார் இது பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க, செய்வாங்க. ஆனா விசாரணைக்கு தவறாக இருந்தால் பின்னாடி ரெஃபர் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு எஸ்ஹெச்ஓவும் ஒரு இன்ஸ்பெக்டரும் இவர் சொன்னது மாதிரி உட்காந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. எஃப்ஐஆர் போட்ட உடனே அது டிஎஸ்ஆரா நெக்ஸ்ட் டிஏசிக்கு தெரிஞ்சாகணும், இமிடியேட் சுப்பீரியர் தெரிஞ்சாகணும். பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, காவல்துறை சார்பும் பல பிரச்சனைகள் இருக்கு. அதையும் மீறி அவங்க தன்னுடைய கடமைகளை சரியாதான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காவல்துறை தரப்பா இருக்கு. இப்போ சார்நாத் சொன்ன மாதிரியான சில கேசஸ் எல்லாம் நடக்குது, பொய்யான ஒரு வழக்கு எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது, மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக எல்லாம் சார்நாத் சொல்றாரு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக அது மாறும்போது, நீங்க 80கள்ல சொன்ன மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஒரு காவல் நிலையம் காவல்துறை என்பது இயங்கும் பொழுது எப்படி நம்ம அதை பார்க்க முடியும்? மனித உரிமைகள் என்பது அப்பட்டமாக மீறப்படாதா? சார் சொல்றது சாதாரண பொதுமக்களுடைய பிரச்சனையை பற்றி சார் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கருணாநிதி சொன்னது ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் நாங்க எப்படி டீல் பண்ணுவோங்கிறத பற்றி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சப்ஜெக்ட் வேற, அந்த சப்ஜெக்ட் வேற, ரெண்டையும் நீங்க அதை கம்பேர் பண்ணக்கூடாது. கரெக்டா? இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, என்கிட்ட 2 சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஒரு 10 ஏட் இருக்காங்க, ஒரு 60 போலீஸ்காரங்க இருக்காங்க. அப்படின்னா அவ்வளவு பேருக்கும் துப்பாக்கி இருக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும் ரிவால்வர் இருக்கு, ரிவால்வர்ல 12 குண்டு இருக்கு, ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் 50 குண்டு இருக்கு. பெருக்கி பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்பெக்டர் நினைச்சா அவ்வளவத்தையும் லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு சுட்டாச்சுன்னா எத்தனை 1000 பேரை என்னால கொல்ல முடியும். ஆஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எந்த போலீஸாவது செய்தா? நம்பர் 1. நம்பர் 2, எஃப்ஐஆர் எங்க கிட்ட தான் இருக்கு, ஃபைனல் ரிப்போர்ட்டும் எங்க கிட்ட தான் இருக்கு, எங்களுக்கு மேல ஏசி கிட்ட எல்லாம் கிடையாது, எஸ்ஹெச்ஓட முடிஞ்சு போற விஷயம் தான் அது. ஆக பவர் பூரா இருக்கிறது எஸ்ஹெச்ஓ கிட்ட தான், எல்லா ரெக்கார்டு இருக்கிறது எஸ்ஹெச்ஓ கிட்ட தான். எஸ்ஹெச்ஓ இஸ் கவர்ன் பை போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், போலீஸ் ஆக்ட் அண்ட் ஐபிசி அண்ட் சிஆர்பிசி தான். இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டியது. இதை என்போர்ஸ் பண்றதுக்கு நாங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்கு மேல உள்ள ஹையார்கி, அது ஏசியா இருக்கட்டும், டிசியா இருக்கட்டும், டிஜிபி வரைக்கும் இருக்கட்டும், இந்த போர்ஸ் ஒழுங்கா வேலை செய்தா அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு தான் மேல உள்ளது செய்யறது. நான் எப்படி எஸ்ஹெச்ஓட முடிஞ்சு போற விஷயம் தான். இதுதான் போலீஸுடைய ஃபங்க்ஷனிங்கே அது. அப்போ இவர் சொன்ன மாதிரி சாதாரண பொதுமக்களை ஹாரஸ் பண்றது, இந்த மாதிரி கொலை செய்ய முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்றது இருக்குது. அது அந்த இன்ஸ்பெக்டர் மேல மேலதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படின்றத அடுத்தல போனோம். இன்னொன்னு, நார்மல் கோர்ஸ் ஆஃப் திங் தலையில வெட்டுப்பட்டு இருக்குது, நார்மல் கோர்ஸ் ஆஃப்ல அவன் செத்து போயிருவான், அப்படிப்பட்ட இன்ஜுரி அங்க 307 போட்டாகணும், போடல. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் மேல மேலதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தவறு செய்தால் அத வெகுமதி கொடுக்கறதும் மேலதிகாரிகள் தான், அதை தட்டி கேட்கறதும் மேலதிகாரிகள் தான். சொல்றேன், டிசிப்ளின் ஆக்ஷன் காவல்துறையை போல கடுமையா எடுக்கிறது வேற எந்த துறையிலும் கிடையாது. நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க, நான் ஓப்பனா தான் சொல்றேன், வேற யாரும் பார்க்கட்டும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே காவல்துறையை போல கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை மிகவும் நேர்த்தியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய, அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்டான துறை வேற எந்த துறையும் கிடையாது காவல்துறையை ஒப்பிடும்போது. அந்த அளவிற்கு ஒரு நேர்த்தியான ஒரு துறையாக காவல்துறை இருந்தாலும் கூட
இவ்வளவு குற்றங்கள் நடப்பதற்கு முக்கியமான காரணமாக காவல்துறை தரப்புல அவங்க சொல்றது இந்த கம்யூனிட்டி போலீசிங், பொதுமக்களோடு நெருங்கிய தொடர்பை காவல்துறையால் வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கறதா. இன்னைக்கு இந்த டிஸ்கஷன்ல பேனல் ரொம்ப ஓபனாவே பேசினாங்க. அது மக்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்று நாம் பார்த்த புள்ளி விவரங்கள் எல்லாமே அடுத்த ஆண்டு இந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட தான். அடுத்த வருஷம் இந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நாங்களா தான் இருப்போம். பேனல் மெம்பர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Yeah.